வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க போண்டா செய்யலாம். அவல் எடுத்து வச்சுருக்காங்க. அவலை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும். இதோட சாதம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இந்த கப்பு சின்ன கிண்ணத்தில் இதை நம்ம அரைச்சிட்டு இந்த தேங்காய் பல்லாக கீறி வச்சுருக்கேன் பாருங்க. இதையும் போட்டு மிளகும் போட்டு உப்பு போட்டு நம்ம அது போண்டா போட்டுடலாம். வாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. சாதத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் போட்டுடலாம், மிளகு போட்டுடலாங்க, உப்பு போட்டு அரைச்சாச்சு. நம்ம இதை பிணைஞ்சி அப்படியே உருட்டி எண்ணெயில் போட வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் கட்டியாக தான் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஒட்டும் தான், ஆனால் தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா வந்துடும். சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. நல்லா வெந்துட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவல் போண்டா ரெடி ஆகிட்டுங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.